ஓம் சாய்ராம். 1936ஆம் ஆண்டு நரசிம்ம சுவாமிஜிக்கு 62 வயதாக இருந்தது. அவர் கடுமையான மூட்டு வீக்க வலியால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். இதனால் அவரால் குளிர்காலத்தில் எங்குமே நடப்பதற்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் ஸ்ரீ சாயிபாபாவின் அருட்பொக்கிஷத்தை பெற்ற நரசிம்ம சுவாமிஜி தன்னுடைய உடல் உபாதைகளை சிறிதும் பொருட்படுத்தாமல் மக்களிடம் ஸ்ரீ சாயிபாபாவை கொண்டு சேர்க்கும் பொருட்டு தன் மனதில் இருந்த ஆர்வத்தையும் உத்வேகத்தையும் கொண்டு சாயி பணியில் ஈடுபட்டார். இதன் முதற்கட்ட பணியாக அவர் பக்தர்களை நேரடியாக சந்தித்து அவர்களை பேட்டி காண விரும்பினார். சாயிபாபாவோடு நேரடியாக தொடர்பில் இருந்த பக்தர்களை அலைந்து திரிந்து சந்தித்து அவர்களிடம் அவர்களுடைய அனுபவங்களை சேகரித்து வைத்து கொண்டார். இந்த அனுபவங்களை பார்க்கும் பொழுது நரசிம்ம சுவாமிஜிக்கு சாயிபாபா தன் பக்தர்களுக்கு எந்த வகையில் ஆசீர்வாதம் புரிந்தார் என்றும், சாயிபாபா தன்னுடைய பக்தர்களை ஆபத்துகளிலிருந்து எப்படி அதிசயத்தக்க முறையில் காப்பாற்றினார் என்றும், தன்னுடைய பக்தர்களின் வேண்டுதல்களை எவ்வாறு நிறைவேற்றினார் என்பதையும் அறிந்து கொண்டார். இவை அனைத்தும் மிகவும் சுவாரஸ்யமாகவும் அதிசயத்தக்க வகையிலும் இருப்பதை அவர் கண்டு கொண்டார். நாடு முழுவதும் ஸ்ரீ சாயிபாபாவை கொண்டு சேர்ப்பதின் அவசியத்தை உணர்ந்து கொண்ட நரசிம்ம சுவாமிஜி தான் பேட்டிகள் மூலம் சேகரித்த பக்தர்களின் அனுபவங்கள் அனைத்தையும் தொகுத்தார். சில நாட்களுக்கு பிறகு டெவோட்டிஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் ஸ்ரீ சாயிபாபா, சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற பெயரில் 3 பகுதிகளாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் புத்தகமாக வெளியிட்டார். ஓம் சாய்ராம்.